சென்னை மயிலாப்பூரில் உள்ள சமஸ்கிருத கல்லூரியில் கலைமகள் மாத இதழ் மற்றும் தேஜஸ் ஃபவுண்டேஷன் சார்பில் ஜடா பாராயணம் நிகழ்ச்சி நடைபெற்றது. கலைமகள் மாத இதழின் ஆண்டு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கல்பட்டு கணேச கணபாடிகள் தலைமையில் கணபதி பூஜை, லக்ஷ்மி பூஜை, கணபாடம் மற்றும் ஜடா பாராயண பூஜைகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியை ஆர்.கே. ராகவன் IPS தொடங்கி வைத்த நிலையில் கலைமகள் மாத இதழ் ஆசிரியர் கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியன், தேஜஸ் ஃபவுண்டேஷன் நிர்வாக அரங்காவலர் PTT ராஜன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஸ்ரீமான் ஊவே ஆனந்த பத்மநாபாச்சாரியார் தமிழ்ச்சனம் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தார். அப்போது இதுபோன்ற கர்ம பிரச்சாரங்கள் நடைபெறுவது தேசத்திற்கும் தேச மக்களுக்கும் நலன் தரும் என்று அவர் கூறினார். சென்னை மயிலாப்பூர் சமஸ்கிருத கலாசாலையில் தேஜஸ் மற்றும் கலைமகள் இரண்டும் இணைந்து லோகக்ஷேமத்திற்காக மிகச்சிறந்ததான வகையில் ஒரு வேத பாராயணத்தை இங்கே நிகழ்த்தியுள்ளார்கள். மிகச்சிறந்த வேத பண்டிதர்கள் அனைவரும் சேர்ந்து ஜடா பாராயணம், அதாவது வேதத்தின் மிக கடினமான ஒரு பகுதி அது, அதை தொடர்ந்து 2 மணி நேரம் அவர்கள் பாராயணம் செய்து மற்றும் கணபதி ஹோமம் முதலான பூஜைகளுடன் உலகத்தில் உள்ள எல்லோரும் சகல சௌபாகியங்களையும் பெற்று சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக இந்த பூஜையை நிகழ்த்தியிருக்கிறார்கள். இந்த பூஜையில் பல அறிஞர் பெருமக்கள், பல பெரியோர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். நாளைய தினம் மார்கழி மாதம் பிறக்கக்கூடிய இந்த நன்னாளில் இது போன்ற தர்ம பிரச்சாரங்கள் நடைபெறுவது என்பது நம்முடைய தேசத்திற்கும் தேசத்தில் உள்ள மக்கள் எல்லோருக்கும் சகல சௌபாகியத்தையும் அளிக்கக்கூடியது. இதை ஏற்பாடு செய்திருந்த தேஜஸ் ஃபவுண்டேஷன் மற்றும் கலைமகள் பத்திரிகை நண்பர்களுக்கு நாம் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.